வணக்கம். நெருப்பு தமிழன். அரசு வேலை அரசு வேலை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கௌரவமாக நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக கௌரவமாக அந்த வேலை காலனா சம்பளம் வாங்கினாலும் அது அரசு வேலையாக இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ பேர் இன்னமும் அரசு அந்த வேலைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சராசரியாக நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 70 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 68-70 லட்சம் பேர் வரையில் நீங்கள் சாதாரணமாக எல்லாரும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வேலைக்கு பதிவு பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறைகளும் தேர்வு எழுதும்போது கிட்டத்தட்ட 14-15 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறாங்க. டிஎன்பிசி அந்த குரூப்பு இந்த குரூப்பு எல்லாத்துலையும் எழுதுகிறாங்க. இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட நம்ம தான் அதிகமாக பட்டம் படித்தவர்கள், மாஸ்டர் ஆஃப் குவாலிஃபிகேஷன் படித்த ஒரு மாநிலம் நம்ம மாநிலம்தான். இன்றைக்கி எல்லாருமே அதிகமாக படிக்கிறாங்க. படித்து முடித்ததன் பிறகு அவங்க எல்லாம் எந்த துறைகளில் படித்தாலும், இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, ஐடியில் போய் படித்தாலும் சரி, வேறு எந்த மாதிரி துறைகள் எடுத்தாலும் எல்லாரும் எடுத்த உடனே அரசு வேலைகளை தான் எல்லாருமே கவனம் செலுத்துகிறாங்க. இது கவனமாக எல்லாரும் 10 வருஷம் போராடுறாங்க அரசு வேலைக்காக. ஒரு 23-24 வயசில் படித்து முடிக்கும்போது அதிலேருந்து ஒரு 32 வயசு வரைக்கும் போராடுறான். அதற்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுறதா இல்லை பண்ணாமல் போகிறதான்னு யோசிக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய இன்றைய இந்த காலகட்டங்களை நம்ம முதலமைச்சர் ஜோசப் அவர் போய் படிக்கலை. அவருக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு படிப்பும் வரலை. அதனால் அவருக்கு என்ன, அந்த படிப்பினுடைய அருமையும் தெரியலை. அந்த படிப்பால் ஒவ்வொருத்தரும் அரசு வேலைக்கு போராடுறான். குரூப் 1, குரூப் 2, டிஎன்பிசி அது இதுன்னு எழுதி ஒவ்வொருத்தவனும் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறான். இதெல்லாம் புரியாமலும் தெரியாமலும் அரசு வேலையை கூட்டத்தில் இடிபட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அநீதியினுடைய ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு. இது பெரிய அநியாயம். இப்போது இறந்து போனவங்கெல்லாம் எனக்கு ஒன்றும் எதிரிகளாக கிடையாது. ஆனால் நீங்கள் எது நியாயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அரசு வேலைகள் என்பது அது முறையாக இன்றைக்கி கூட்டுறவங்க பெருக்கிறவங்க இந்த வேலையெல்லாம் நீங்கள் பரம்பரையாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலையை அவங்க மட்டும்தான் செய்ய முடியும். அந்த வேலையை அவங்க மட்டும்தான் செய்வாங்க. அதற்காக அந்த எத்தனையோ தலைமுறைகள் அந்த வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட காலங்கள் நம்ம ஊர் அரசு வேலையினுடைய மதிப்பு அவ்வளவு பெரிய உயர்ந்தது. ஆனால் இன்றைக்கி அரசு வேலைனா நாளைக்கு இந்த மாதிரி அரசு வேலை அப்படின்னா கூட்டத்தில் சிக்கிட்டான், அதனால நாங்கள் அரசு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு இவர் உருட்டு. இது பெரிய அநியாயம், அநீதி. இந்த இருக்கக்கூடிய இந்த வழக்கு பிரச்சனையிலேருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த அநியாயமான வேலையை விஜய் செய்கிறார்.